இன்றைய தேவ பரிசு எபேசியர் அதிகாரம் 2 வசனம் 8 முதல் 9 முடிய. கிருபையினாலே விசுவாசத்தின் மூலம் நீங்கள் இரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு. இந்த வசனம் தேவனுடைய கிருபை என்பது நாம் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் தேவன் நமக்கு காட்டும் அளவற்ற அன்பும் இரக்கமும் ஆகும். நம்முடைய நல்ல செயல்களினாலோ முயற்சிகளினாலோ இரட்சிப்பை பெற முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக உயிர் கொடுத்ததினால் அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்களுக்கு தேவன் இரட்சிப்பை இலவச பரிசாக அளிக்கிறார். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அளவற்ற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தகுதியற்றவளாக இருந்த போதிலும் என்னை நேசித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரட்சிப்பை இலவச பரிசாக அளித்ததற்கு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே, என் சொந்த பலத்தையும் நல்ல செயல்களையும் நம்பாமல் உம்முடைய கிருபையை முழுமையாக நம்பி வாழும் விசுவாசத்தை எனக்கு தாரும். உம்முடைய அன்பையும் கிருபையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து வாழும் மனதை எனக்கு கொடுங்கள். என் வாழ்க்கை முழுவதும் உமக்கே மகிமை உண்டாகும்படி என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.